மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். 47% வரைக்கும் இங்கே இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 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 நினைக்கிறவங்களுடைய வாக்குகள் யாருக்கு போகுது, இல்லை விஜய் எந்த அளவுக்கு ஸ்பாயிலராக இருக்க போகிறாரோ அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தல் முடிவு தீர்மானிக்கப்படும். விஜய் தான் இந்த எலெக்ஷனோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இந்த அதாவது ஆட்சி மாற்றம் வேணும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும் அப்படின்ற அந்த எல்லாத்தையும் உடைக்கிறது அவர் தான் இன்னைக்கு. ஆனால் விஜய் வந்ததில் எனக்கு ஒன்று பிடிச்சது என்னன்னா, விஜய் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை அவர் டெய்லி பேசும்போது அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி இது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன, இந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்த 2 திராவிட கட்சிகளும் அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்தாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்காமையே விட்டுட்டாங்க. நமக்குள்ளே இவ்வளோ பெரிய கூட்டம் அரசியல் புரிதல் இல்லாமல் அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரைக்கவர்ச்சி பின்னால் ஓடக்கூடிய ஒரு பெரிய கூட்டம். திரைக்கவர்ச்சிக்கு பின்னால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழலோ அல்லது அன்னைக்கு பேசிய அரசியல்வாதிகளோ அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வேற. இன்னைக்கு காலையில் திருச்சி கிழக்கில் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு விஜய் பேசுறாரு. பேசும்போது அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது. உங்களுக்கு பின்னால் நிற்கிற ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் எப்படி பேசுவீங்க, அது எப்படி சொல்லி கொடுக்கணும், எதுவுமே தெரில. நாங்கள் இன்னைக்கு ட்ரம்ப் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு, ஈரான் இஷ்யூ என்ன, நீங்கள் அங்கே இருக்க அரசாங்கத்தை குறை சொல்ல மாட்டேன், இங்கே இருக்க அரசாங்கம் மட்டும் உலகத்தில் பிரச்சனை நடக்குது, ஆனால் இங்கே இருக்கவங்க அதுக்கு முன்னாலேயே தீர்வு கண்டிருக்க வேண்டாமா, நடவடிக்கை எப்படி பண்ண முடியும்? எல்பிஜி சம்திங் ரிலேட் என்ன சிலிண்டருங்கிறது மத்திய அரசாங்கத்துனா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து வரணும் அப்படின்னாலும் அது வெளிநாடுகளிலிருந்து வரதுக்கும் மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்குமே எந்த புரிதலும் இல்லை. அவர் புரிதல் இல்லைனாலும் தான் அரசியலுக்கு வந்துடணும், முதலமைச்சர் ஆயிடணும். நான் நினச்ச நேரம் மட்டும் மீட்டிங் பேசுவேன், 4 நிமிஷம் பேசுவேன், 2 நிமிஷம் பேசுவேன், வேனுக்குள்ளே இறங்கி போயிடுவேன். கூட்டம் எவ்வளோ பேர் வந்தாலும் என்னை தடுக்க பார்க்குறாங்க, எனக்காக மக்கள் என்னை பார்க்க வராங்க, ஆனால் திமுக அரசாங்கமும் காவல்துறையும் என்னை தடுக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய ஒரு கட்டுக்கதையை சொல்லிட்டு நான் திரும்ப வேனுக்குள்ளே போயிடுவேன், திரும்ப பணையூர். ஒரு நாளாவது இத்தனை வருஷம் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துருக்கோம். ஜெயலலிதாவிலிருந்து கலைஞர்லேருந்து இப்போ ஸ்டாலின் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் பேசியிருக்கோம். அவங்க எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த ஊரில் எங்கேயாவது தங்குவாங்க. நேராக பனையூருக்கு திருப்பி ஃப்ளைட் எடுத்து வந்தவங்கள பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதா 2016 தேர்தலில் அதை செய்தாங்க. அவங்களுக்கு அப்போ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பெரும்பாலான தொகுதிகளில் அவங்க தங்கியிருந்தாங்க. ஒரு சில நாட்களில் மட்டும் அருகாமையில் இருந்ததோ இல்லை வீட்டுக்கு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரியான சூழலில் மட்டும்தான் ஃப்ளைட்டில் அவங்க திரும்பி வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் செய்யறது எல்லாமே அவர் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், எல்லா வழிகளையும் தாங்கிட்டு என்ன வழி இருந்தது அவருக்கு சொல்லுங்க. இந்த 2 வருஷத்துல அவருக்கு ஏதாவது வழி இருந்ததா சொல்லுங்க. சிபிஐ 3 தடவை கூப்பிட்டாங்களா அவரை டெல்லிக்கு, சிபிஐக்கு போயிட்டு அங்கேயும் டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டாரு. இங்கே கேஸ் போட்டாங்களா அவர் மேலே, பிடிச்சி உள்ளே வச்சாங்களா, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு சொன்னாங்களா, அதுவும் செய்யலை. இல்லை அவர் கட்சிக்காரங்க மேலே யாருமே ஏதாவது வழக்கு போடப்பட்டதா, இல்லவே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தொகுதிகளை சபீர் சொன்னார்ல, நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது, அவர் ஸ்ட்ராட்டஜி, அதனால தான் இங்கே இருந்தால் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். கரூரில் போட்டிருந்தீங்கன்னா வெஸ்ட் முழுக்க ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருந்திருக்கும். கரூரில் போய் போட்டிட்டு இருக்க வேண்டியதானே. உங்களுக்காக செத்து போன 40 குடும்பம் இருக்காங்க. அந்த 40 குடும்பம் பிரச்சாரம் பண்ணால் இன்னைக்கு விஜயனுடைய கட்சியை ஜெயிச்சிருக்கலாம்ல. அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்க விஜய் மீது யாருமே எந்த குறையும் சொல்லலை. அவர் என்ன பண்ணுவாருன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் விஜயை பார்க்க போனோம்னு தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரூரில் போட்டிட்டு இருக்க வேண்டாமா? உங்களுக்கு ரொம்ப லாபகமாக எங்கே உங்களுக்கு அதிகமான ரசிகர் கூட்டம் இருக்குது. பெரம்பூரில் அவருக்கு 40,000 பேர் ரசிகர் இருக்காங்க. ரசிகர் மன்றம் ரொம்ப அலைவாக இருக்குது இன்னமும் அங்கே. அதனால அவர் அங்கே போடுறாரு. அதனால தான் அங்கே போட்டியிடணும்னு நினைக்கிறாரு. பெரம்பூரில் இருக்க ஒரு தெருவுலையும் ஒரு நாள் நடந்து போக சொல்லுங்கள் பாப்போம் விஜயை. உங்களுக்கு தான் பின்னால் கூட்டம் வருதுல்ல, நடந்து போங்க, இறங்கி தெருவில் இறங்கி நடந்து போங்க. ஒரு நாள் கூட அவரால் அதை செய்ய முடியாது. வேன் மேலேருந்து இன்னைக்கு மைக்கை கீழே வச்சுட்டு இப்படி என்ன ஒரு அரசியல் தலைவர். நீங்கள் சினிமாவில் நடிக்கிறதோட விட்டுட்டு வந்துருங்க, சினிமாவை விட்டுருங்க, அரசியலை வேறாக பாருங்க. அரசியலுக்கு மக்களுக்கும் உங்களுக்கான இடைவெளியே இருக்கக்கூடாது.
அது வந்து விஜய்க்கு என்னைக்கு புரிய போகுதுன்னு தெரியல. விஜய் வந்து மக்களுக்கும் அவருக்குமான இடைவெளியே நிறைய இருக்கு. அவர் இதுவரைக்கும் இன்டராக்டே பண்ணல. யார்கிட்டயுமே பேசல. இப்ப வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் வந்து அவரே நேரடியாக நின்று வந்து செய்தாரு. அவரே எல்லாரையும் சந்திச்சாரு அப்படின்லாம் தாவேக்காவினர் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி தெரியவே இல்ல. நேரடியா சந்திச்சு முன்னாலேயே முடிவு பண்ணதாகலாம் தெரியல. அப்படி பார்த்தா ஒரே ஒருத்தரை மட்டும்தான் அவர் முன்னாலேயே முடிவு பண்ணி தேர்வு செய்திருக்க முடியும். யாருன்னா அத ஒரிஜினா மட்டும்தான். வேற யாருமே அவரை வந்து நேரடியாக தேர்வு செய்ததாகலாம் தெரியல. அவங்க வந்து ஒரு ஏசி ரூமுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சு அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலமா எல்லா இடங்கள்லையும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு பெரம்பூர்ல அவர் வெற்றி பெறணும் அப்படின்னா குறைஞ்சது 80,000 1 லட்சம் வாக்குகள் வாங்கணும். அது விஜயால இன்னைக்கு முடியுமா அப்படின்னா அவர் கீழே இறங்கி நடந்து போனாதான் முடியும். வேனுக்குள்ள இருந்து வேன் மேல இருந்து 4 நிமிஷம் பிரச்சாரம் பண்ணிட்டு போனா முடியாது. கேட்டா எங்களுக்கு வந்து திமுக தடை பண்றாங்க. நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதுவோம், அடுத்தது ஹோம் மினிஸ்டருக்கு எழுதுவோம், அடுத்தது அசாம் கவர்னருக்கு வந்து கடிதம் எழுதுவோம். இதெல்லாம் தான் விஜயனுடைய அல்லது விஜய் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அரசியல் அப்படின்னா களத்துல இருந்து மக்களுக்காக இந்த 3 ஆண்டுகள்ல அவர் சொல்றாருல்ல, எங்களுடைய மக்கள் மன்றம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் மக்களுக்காக நின்றது. நாங்க வந்து எல்லாருக்குமா உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை தாண்டி விஜய் வந்து இந்த 40 ஆண்டுகள்ல அவர் வந்து சினிமாவுக்கு நடிக்க வந்ததுலேருந்து மக்களுக்காக செய்தது என்ன? திமுகவும் அதிமுகவும் தவறு செய்தது. அவங்களுக்கு வந்து அவங்க மக்களுக்காக எதுவுமே செய்யல அப்படின்ற போது, இந்த 40 வருஷமா நீங்க இதே தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க. இவ்வளவு படம் நடிச்சிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆமா, எதுவுமே நடிச்சு என்ன செய்யல, எதுவுமே செய்யல எப்படிங்க? 40 படம் நடிச்சிருக்காரு. நான் காசு கொடுத்து தான் சார் டிக்கெட் வாங்கி பார்த்திருக்கேன் ஒரு படமும். இல்ல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதாவது எல்லா கட்சிகளும் வந்து ஏசி ரூம்ல தான் உட்கார்ந்து அவங்க கேண்டிடேட்ஸை டிசைட் பண்றாங்க. அது விஜய் மட்டும் டிசைட் பண்றாங்க. ஆனா தலைவர்கள் ரோட்ல இறங்கி வெயில்ல நடக்கறாங்க. ரோட்ல இறங்கி நடக்கிறாங்க. இப்படி ரோட்ல இறங்கி நடந்தாதான் மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்லாம் கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா இந்த இரண்டு இறங்கி நடந்து வந்தா 40 பேர் செத்து போயிடுவாங்க. பிரச்சனை என்ன நான் சொல்லிறேன். இல்லங்க நான் சொல்றேங்க. என் கருத்து கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. சேர்த்து சொல்லிடுங்க. நீங்க என் கருத்து கேட்டுருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சேர்த்து சொல்லிடுங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ அவர் சொல்றாருல, நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வரணும். அவர் வந்து பிரைவேட் ஜெட்ல போயிட்டு நான் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்து அங்க பேசுறாரு. அங்கதான் இங்க சிக்கல் இருக்கு. வேற யாரும் பிரைவேட் ஜெட்ல போவே இல்லையா? அவங்க யாரும் வாழ்க்கையை விட்டுட்டு வந்து வேற யாரும் ஹெலிகாப்டர்ல போய் பேச இல்ல போறாங்க. போன முறை கமல்ஹாசன் வந்து வசதியான வாழ்க்கை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்தாரு. போற எல்லாம் ஹெலிகாப்டர்ல தான் போறாரு. அவர் அப்படி சொல்லல. எல்லா தலைவர்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது ஹெலிகாப்டர்ல தான் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாரும் அப்படி பண்ணுவாங்க. எங்க வசதியை விட்டுட்டு வந்தீங்க. கரெக்ட்டுங்க. அவரு வசதியான வாழ்க்கை விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக நீங்க வந்து தெருவுல இறந்து நடந்து போனாதான் நான் நம்புவேன் அப்படின்றது என்ன விதமான வாதம் அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் மக்களுக்கு ஒரு அயற்சி இருக்கிறது. இப்ப விஜய் பக்கம் ஏன் மக்கள் வந்து கவனிக்கிறாங்க, விஜய் ஏன் வந்து விஜய் சொல்ற விஷயங்கள்லாம் விஜய் ஏன் நம்புறாங்க அப்படின்னா, காரணம் என்னன்னா, இந்த 2 கட்சிகளும் சொன்ன விஷயங்களை பெரிய அளவுல அவங்க செய்யல. 2 மாத்தி ஒண்ணு இவருக்கு ஓட்டு போடணும், இல்ல அவருக்கு ஓட்டு போடணும். இப்படிதான் வந்து தமிழக மக்களுடைய தலையெழுத்து இருக்கிறது. அப்ப புதிதாக ஒருவர் வராரு அப்படின்னா அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதை நினைக்கிறது என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். கரெக்டுங்க. அவரு எங்க வந்து நிக்கணும் அயற்சி இருக்குன்றத நானும் மறுக்கல. இல்லங்க, சரி பண்ற அளவுக்கு விஜய் என்ன சொல்லிட்டாரு? விஜய் ஒண்ணும் 75 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒண்ணும் பண்ணல. 2 வருஷம் கட்சியை பார்த்து நம்ம கேள்விகளை கேட்டிருக்கோம். அவரு பண்ணணும்ன்றது நான் வந்து அவர் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இல்ல, அவரு பண்ணணும். அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து எல்லாம் இல்ல. ஆனா கேள்விகளை நாம அடுக்கடுக்கா ஒரு கட்சியை நோக்கி மட்டுமே கேட்டுட்டு இருக்கோமே தவிர, நீங்க பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன பண்ணுச்சு, அத பத்தி ஏன் பேசல? அத பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறேன். தாவேகாவை நம்ம கேள்வியே கேட்கல. இதே மாதிரி கரூர்ல தாவேகா கூட்டத்தில் நடந்த மாதிரியான ஒண்ணு மதுரை அதிமுக மாநாட்டிலேயோ திருச்சி திமுக மாநாட்டிலேயோ நடந்திருந்தா திமுக அதிமுக தலைவர்கள் வீடேறி போய் நம்மளால கேள்வி கேட்டிருக்க முடியும். தாவேகா தரப்புல யாருக்கிட்டையும் நம்ம கேள்வி கேட்கவே இல்லைன்றதுதான் உண்மை. ஏன் கேட்கணும்னு கேட்க கூடாது. இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்து பதில் சொல்ல முடியாதவரால. நான் அதை தான் கேள்வி கேட்கிறேன். நீங்க எங்க வேணாலும் எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது வலிகளை எல்லாம் விட்டுட்டு வலிகளை தாங்கிக்கிட்டு வந்திருக்கேன், உச்சத்துல இருந்து இறங்கி வந்திருக்கேன்னு சொல்லக்கூடியவர். உச்சம்னா உங்களுக்கு என்ன? நீங்க 2000 கோடி சம்பாரிச்சது உங்களுக்கு உச்சம், 200 கோடி சம்பாரிச்சது உங்களுக்கு உச்சம். மக்களுக்கெல்லாம் கீழே இருக்கும்போது நீங்க எங்களுக்கு எல்லாம் கீழே, நான் உச்சத்துல இருந்தேன் நீங்க கீழே இருந்தீங்கன்றதுதான் அதுக்கு அர்த்தம்.
நீங்க எல்லாரும் கீழே இருந்தீங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னா, ஏன் யார் உங்களை விட்டுட்டு வர சொன்னா? எதுக்காக நீங்க வரீங்க? எங்களுக்காக நீங்க வரல. உங்களுக்கு இதுல அரசியல்ல ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுன்றதுக்காக தான் விஜய் இங்க வராரு. அரசியல்னா ஒண்ணும் சும்மா எல்லாரும் வந்து மக்களுக்காக இறங்கி எல்லாரும் கக்கனும் காமராஜரும் கிடையாது. இன்றைக்கு இருக்க சூழல்ல யாருமே கக்கனும் காமராஜருமாக இருக்க முடியாது. அப்படி யாருமே வர்றதும் கிடையாது. நான் வந்து பெரியாரை பத்தி முந்தா நாள் பெரம்பூர்ல பேசுறாரு. சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துடலாம், அடிப்படை வசதி இல்லாம. சோறு தண்ணி இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? சோறு தண்ணி தானே அடிப்படை. சோறு தண்ணி இல்லாம அடிப்படை வசதி இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் இல்லாம என்ன பண்ண முடியும்? ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வசதிகள் வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு இல்ல, அரசியலுக்கு வரோம். அரசியல் என்ன மக்களோட மக்களாக நின்று மக்களுக்காக போராடுவது. அதை தான் எதிர்பார்க்கிறோம். திமுக அதிமுக எது புனித கட்சி யாரும் ISI சர்டிஃபிகேட் கொடுத்து திமுக மாட்டிங்க கருத்துல யாரும் கொடுக்கல. இந்த கட்சிகள் மீது 1000 விமர்சனம் இருக்குது. புதிதாக வர கட்சி ஏன் நோக்கணும், நீ அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லாத. மாற்றுன்னு சொல்கிற தகுதி உங்ககிட்ட கிடையாது. நீங்கள் உனக்கு எதுக்குமே வராமல் நீ உக்காந்துக்கிட்டு இப்படி தான் இருப்ப, நான் வந்து மக்களையும் சந்திக்க மாட்டேன், மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற மீடியாவை சந்திக்க மாட்டேன்றது எந்த வகையில் நியாயம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், உங்களை எதிர்த்து பேசுற மீடியாவை நீங்க சந்திக்க வேண்டாம், உங்களுக்கு ஆதரவாக பேசுற மீடியாவாவது சந்திக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நடிகர் சூர்யா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஒரு அகரம்ன்ற ஒரு கல்வி கட்டளை வச்சுக்கிட்டு கல்வி நிதி தர்றாரு. இப்போது அவர் அரசியலுக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அவர் மீது விமர்சனம் வரும். நீ என்னையா செஞ்சேன்னு கேட்டால் இவ்வளோ 10 வருஷம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 1000 விமர்சனம் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலுக்கு வந்து தான் சேவை செய்யணும். அதை கடந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு டயாலிசிஸ் சென்டர், ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று இலவசமான டயாலிசிஸ் சென்டர் வச்சுருக்கலாம். ஒரு பிளட் டெஸ்ட்டு லேப் வச்சுருந்துருக்கலாம். எத்தனையோ ஒரு 5 மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மருத்துவமனை கட்டி உங்கள் அப்பா அம்மா மேலே, உங்கள் தாத்தா பேரில், இல்லை யார் பேர்லையாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பேரில் கட்டி இலவச சிகிச்சை செய்து கொடுத்துருக்கலாம். நீங்கள் அரசியல் வருவதற்கு முன்பு இதெல்லாம் செய்திருக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இருக்குது. உச்சத்தை விட்டு யாருக்கு வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, இந்த கேள்வி இருக்குல்ல. ஒன்று திமுக செய்யல, அதிமுக செய்யல, அரசியல் அவங்க வந்து திட்டத்தோடு வராங்க. அவங்க மீது விமர்சனம் இருக்குது. இலவசத்துக்கு எதிர்க்கிறோம்ல, கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ கல்விக்கு செய்கிறது யாரும் வந்து தடை செய்ய மாட்டாங்க. அடிப்படை தேவை வீடு, சுகாதாரம் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு, இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்துக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களால் செய்ய முடியல. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு திரும்ப பணம் தருவேன், 4000 ரூபாய் தருவேன். எவ்வளோ நம்புவானாங்க இதை? யாராவது ஏற்றுப்பானதை? 29 வயது வரை வேலைக்கு போகவில்லை என்றால் நான் 4000 ரூபாய் தருவேன்னு சொன்ன ஒரு தலைவனை நம்ம தலைவன் ஏற்றுக்க முடியுமா? இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்ற விதமா? ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இல்லை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அது சரி பண்றதுன்றது எப்படி வந்து ஒரு கட்சி, அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு நீங்க எல்லாமே தெரிஞ்சவராக இருங்க, இல்லை வந்து எல்லாம் தெரியாதவராக கூட இருங்க, உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு கூட ஆள் இல்லையா? அல்லது சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லைனாலும் அடுத்த தலைமுறை இப்படிதான் மிஸ்லீட் பண்ணுவீங்களா? திமுகவையும் அதிமுகவையும் கட்டாயம் கேள்வி கேட்கிறோம். அவங்க செய்யறது எல்லாமே தவறு. இன்னைக்கு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு இத்தனை பேர் வந்து அரசியல் புரிதல் இல்லாம அல்லது விஜய் பின்னால நிக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவும் அதிமுகவும் கடந்த 20 ஆண்டுகள்ல செய்த தவறு. 2 கட்சியும் மாணவர் அணியை ஒழுங்கா வச்சுக்கல, 2 கட்சியும் வந்து கேம்பஸ்ல வந்து அவங்களுக்கு எந்த கேம்பஸ்லயும் அரசியல் அவங்க சொல்லிக் கொடுக்கல, 2 கட்சியும் அவங்களுடைய இளைஞர் அணியை ஒழுங்கா வச்சுக்கல, 2 கட்சியும் பெண்கள் பாதுகாப்பா வந்து வாயால மட்டும்தான் பேசுறாங்க. இது எல்லாமே கேள்வி கேட்கிறோம். ஆனா இந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு விஜய் நிற்கும் போது நீங்க இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கணும். ஆனா நானும் வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீ கொடுப்பேன், நானும் வந்து 4500 ரூபாய் காசு கொடுப்பேன், நானும் 2500 ரூபாய் கொடுப்பேன், இதெல்லாம் சொல்றதுக்காக விஜய் இங்க வரல. இளைஞர்களை நெறிப்படுத்தணும், அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்தணும்னு கேட்கறது தான் சொல்லணும் விஜய் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அதை அவர் செய்யக்கூடிய இடத்துல அவர் இல்லை. ஃபைனலா அதிமுக திமுக எதுவுமே பண்ணலைங்கிற வாதமே தவறு. எதுவுமே பண்ணாமல் எப்படி தமிழ்நாடு வளர்ந்துருக்கு? ஆந்திரா வளர்ந்துருக்கா தமிழ்நாடு அளவுக்கு? கர்நாடகா வளர்ந்துருக்கா? உத்தரப்பிரதேஷ் வளர்ந்துருக்கா? பீகார்? இந்த 2 திராவிட கட்சிகள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சி இல்லை. இதை முதல்ல அக்னாலேஜ் பண்ணாதான் நீங்கள் வந்து அடுத்த படியை எடுத்து வைக்க முடியும். இதை முதல்ல அக்னாலேஜ் பண்ண. 2வது, இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து அதிமுக திமுகவை யாரு கேள்வி கேட்கல?
எல்லாரும் மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பத்திரிகைகள், ஊடகங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. தாவேகா மீது விமர்சனங்கள் ஏன் அதிகம் வைக்கப்படுகிறதுனா, கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இணையான கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்ககிட்ட இருக்கு. அவங்களுக்கு இணையா நாங்களும் 69,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போட்டுட்டோம்னு சொன்னீங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கன்னு தான் கேட்குறோம். நீங்க அவங்களுக்கு இணையா வளர்ந்துட்டீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இணையா உங்களையும் கேள்வி கேட்போம். அதுதானே. அந்த பூத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை, அடிப்படையில் கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லைங்கிறது கரூரில் தெரிஞ்சு போச்சுல்ல, யாருமே வெளியில் வரல. விஜய் அவர்கள் வர முடியாது. ஆதவ் அர்ஜுனா எங்கே போனார், அருண்ராஜ் எங்கே போனார், சிடிஆர் நிர்மல்குமார் எங்கே போனார், புஷி ஆனந்த் எங்கே போனார், அவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மதியழகன் எங்கே போனார், யாருமே கரூர் ஹாஸ்பிட்டலில் இல்லைங்க. லக்ஷ்மி இருந்தாங்க, நான் இருந்தேன், ஷபீர் இருந்தார், எல்லாமே கரூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தோமே. தாவேக்காவில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா? யாருமே இல்லை. அப்போது நீங்கள் அங்கே கிரவுண்ட்லேயே இல்லாத போது நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க? அன்றைக்கி ஏன் நீங்கள் இல்லை? ஒரு மாதம் ஆகுது உங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் போடுறதுக்கு. இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் கிளை இருக்குல்ல, எந்த கிளையிலேயாவது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினாங்களா அந்த 41 பேருக்கு? அந்த 41 பேர் குடும்பமும் விஜய் அவர்கள் மீது தவறு இல்லைன்னு சொன்னாங்க. விஜயை அவங்க அப்சால்வ் பண்ணாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து. அதுக்கப்புறம் கூட நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ உங்களை கேள்வியே கேட்கக்கூடாது. அவங்கள கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் திமுக கைக்கூலி ஆகிடுவீங்க. இது ஒரு 2 வருஷமான ஒரு கட்சிக்கு அழகே கிடையாது. நீங்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல விமர்சனங்களால தான் எல்லாமே வளர்ந்துருக்குறாங்க. மக்கள்கிட்ட போனவங்க அண்ணாவுடைய கொள்கைகளை பேசுகிறாருல, பெரியாருடைய கொள்கைகளை பேசுகிறாருல, இவங்க 2 பேருமே சாகிற வரைக்கும் மக்களோட மக்களாக தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் மூத்திரவாளியை கொண்டு பெரியார் அவர்கள் அவர் கூட்டங்கள் நடத்தினார். அதனால தான் சொல்கிறோம், மக்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மக்களோட தான் இருக்கணும். பஸ்ஸை விட்டு முதல்ல கீழே இறங்கணும். இன்னைக்கு இறங்கி இருக்கிறாரு. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். யாரோ கீழே விழுந்திருக்காங்க, இன்னைக்கு தான் அவருக்கு தோன்றிருக்கு. இந்த மாதிரி அவர் என்ன சொல்லணும்னா, யாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பஸ்ஸை நிறுத்திட்டு அரை மணி நேரம் பஸ்ஸுக்குள்ளே உக்காந்துருந்தாருன்னா நாளைக்கு அந்த மாதிரி டிசிப்ளின் பண்ண வேண்டியது அவருடைய கடமைங்க, அவருடைய கட்டாயம், அவருடைய ரசிகர்கள். அதெல்லாம் விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளணும். விமர்சனங்கள் வரதான் வரும். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விமர்சனங்களை நீங்கள் அவதூறாக எடுத்துக்கிட்டு அவங்கள திருப்பி இது பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிறது தவறுன்னா அதை ஜனநாயக முறையில் நீங்கள் சுட்டி காட்டணுமே தவிர, நீங்கள் எல்லாம் இவங்களோட ஆட்கள், அவங்களுடைய ஆட்கள், இவங்க உங்களுக்கு ஃபன் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு ஃபன் பண்ணுறாங்கன்னா, அப்படி எங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஃபன் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள்லாம் இந்நேரம் BMW தனியா பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாரு, டிவி ஆரம்பிச்சிருப்பாரு, பெரிய முதலாளி. காசு வாங்குறீங்க எவ்வளவு வாங்குறது? வீட்டுல அட்லீஸ்ட் லோனாவது இல்லாம இருந்திருப்போம். 2 பாயிண்ட் தான். அதாவது நீங்க புதிதாக தமிழகத்தில் ஒரு களம் என்பது மாறி இருக்கிறது. இன்னைக்கு புதிதாக அரசியலை பல இளைஞர்கள் உற்று நோக்குகிறார்கள். அரசியலே இது வரைக்கும் எனக்கு அரசியலில் என்ன நடக்குது பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருந்த ஒரு பெருங்கூட்டம் இன்னைக்கு அரசியலில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அரசியலில் ஆர்வம் காட்டுறாங்க, அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, பல விஷயங்களை அவங்க கவனிக்கிறாங்க. அப்படின்னும் போது இது ஒரு பாசிட்டிவ் சைன். இப்போ இந்த அரசியலை கவனிக்கக்கூடிய இந்த கூட்டம் இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றதா இந்த தேர்தல் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பெண்களும் அதே போல் இளைஞர்களும் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எலெக்ஷன்ஸை டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலில் அவங்க மனநிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா, ஒரு புதிதாக ஒரு நபர் வர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கிறதா அப்படின்றது தான் தெரியுது. அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு உங்களுக்கு மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இருந்து கூட அவங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணியிருந்தாலும் அவர்கள் மீது ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது அப்படின்றது விஜயோடைய வளர்ச்சி அதை காட்டுகிறது அப்படின்றது தான் என்னுடைய லிமிட்டட் பாயிண்ட். ஸோ இந்த அடிப்படையில் தான் அவருக்கான ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அதை விஜய் எப்படி பயன்படுத்திக்கிறார் அப்படின்றது முழுக்க அவருடைய அரசியலை அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு தான் பார்க்குறேன். நன்றி. தேர்தல் தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது பிரச்சாரம் முடிகிறதுக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இணையும் கற்றுக்க மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.